ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ்ல இன்னைக்கு சாப்டர் 1 பில் கேட்ஸ். வில்லியம் ஹென்ரி கேட்ஸ் 1965ல பிறந்த இவர் கிட்டத்தட்ட அவரோட 13வது வயசுலேயே ஸ்கூல் படிக்கிற டைம்ல கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது சார்லஸ் பாபேஜ் தான், பட் இவர் கம்ப்யூட்டர் பண்ணியிருக்காரு 13 வயசுல. அவரோட ஸ்கூல்ல பெஸ்டான சிறந்த ஸ்டூடெண்டா இருந்த இவர் ஸ்கூல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் கத்துக்கிட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில 18 வயசுல சேர்ந்து அங்கேயும் காலேஜ் படிப்புகள்லாம் நல்லா பண்ணாரு. அவரோட கோடிங் டேலண்ட்டுக்கு அவரோட ஸ்டாஃப்ஸ்னாலே, அவருக்கு பாடம் எடுத்த லெக்சர்ஸ்னாலே கூட ஈடு கொடுக்க முடியல. அவரோட ஃப்ரெண்டு ஆலன் கூட சேர்ந்து மைக்ரோசாஃப்ட்னு ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சாரு. அவங்களுக்கு உயர்ந்தது ஒரே ஒரு எய்ம். அது என்னதுன்னா, உலகத்துல உள்ள எல்லாருக்குமே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும், ஒருத்தவங்களோட டெஸ்க்லயும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும். அதுதான் அவங்களோட ஏமா இருந்துச்சு. ஸோ பெரிய அளவுக்கு லாபம் வேணும்னு எதிர்பார்க்காம மக்களுக்காக கம்ப்யூட்டரோட அத்தியாவசியத்தை எடுத்து வெளியே கொண்டு வந்தாங்க. அவங்க நினைச்ச கோலை சக்சஸா அடைஞ்சாங்க. சின்ன பையனா தன்னோட கனவுகளை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருந்தவரு தான் சக்சஸ் அடைஞ்சது மட்டும் இல்லாம உலகத்துல உள்ள எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு கம்ப்யூட்டர் வேணும் ஒரு சாதனத்தை ஹெல்ப்பா ஒரு போனஸா கொடுத்து, அதுதான் உண்மையான சக்சஸ், வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ கனவு மட்டும் காணுவது தப்பு இல்லைங்க, கனவு காணுவது தான் கரெக்ட். தூங்கும் போது கனவு காணாம பார்த்தீங்களா, அதான் தப்பு. முடிச்சதும் போது காணக்கூடிய கனவு கரெக்ட். ஸோ நம்மளாலையும் சக்சஸ் ஆக முடியும்னு நம்புங்க. அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.